வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய மீல் மேக்கரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மீல் மேக்கர் அப்படின்றது ஒரு ப்ராடக்ட்டை தயாரிக்கக்கூடிய கம்பெனி தான். ஸோ இது வந்து சோயா அப்படின்னு சொல்லுவோம். அந்த சோயா பீன்ஸ் எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். சைவ பிரியர்களினுடைய ஸ்பெஷல் ஃபுட் அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் எடுத்துக்கொள்ளும் போது காளான், பன்னீர், மீல் மேக்கர் எல்லாம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ மீல் மேக்கரை பலரும் வந்து சாதாரணமான உணவாக எடுத்துக்கிறாங்க. அதில் காரணம் என்னன்னா அதனுடைய விலை வந்து குறைவாக இருக்குது. அதில் வந்து ஏராளமான நன்மைகளும் இருக்குது. சோயா சங்க்ஸ் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த மீல் மேக்கர் சோயாவுடைய தயாரிப்பு தான். இப்போ சோயாவிலிருந்து எண்ணெய் எடுக்கப்பட்டு அந்த மாவு வந்து உணவுப் பொருளாக தயாரிக்கிறோம். மீல் மேக்கரில் ஊட்டச்சத்துக்கள் அதிகமாகவே இருக்குது. புரதம், இரும்பு சத்து, கால்சியம், மெக்னீசியம், துத்தநாகம் மற்றும் செலினியம் போன்ற சத்துக்கெல்லாம் இருக்குது. இதை நம்முடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மீல் மேக்கரில் நிறைந்திருக்கக்கூடிய நன்மைகளில் குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அது இதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மீல் மேக்கரில் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதம், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஒமேகா 3 கொழுப்பமிலங்கள் இருந்தாலே நம்மளுடைய இதயத்திற்கு வேண்டிய நல்ல கொலஸ்ட்ரால்களை கொடுத்து கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் குறைய வச்சிரும். இது அனைத்துமே இதய ஆரோக்கியத்திற்கு மிக மிக நல்லது. அப்போ இதயத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தோம்னா நம்முடைய உடல்ல தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்கள்லாம் குறையும் போது நல்ல கொலஸ்ட்ரால்கள் மட்டுமே நமக்கு கிடைக்கும். ஸோ கெட்ட கொலஸ்ட்ரால்கள் இல்லை அப்படின்றதால இதயத்திற்கு செல்ல வேண்டிய ரத்தம் வந்து பார்த்தோம்னா அந்த ரத்த நாளங்களில் எந்த விதமான கொழுப்புகள் அடைபாடும் இல்லாமல் செல்ல ஆரம்பிக்கும். அப்போ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் போது இதய துடிப்பும் சீராக இருக்கும். இதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணக்கூடிய மீல் மேக்கர் ஹெல்ப் பண்ணும். எடையை குறைக்கக்கூடியது மீல் மேக்கர். மீல் மேக்கரில் புரதம் வந்து நிறைந்திருக்கு. இது நம்ம நீண்ட நேரம் வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு ஃபீலை கொடுக்கும். பசி எல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். அடிக்கடி சாப்பிட வேண்டும், அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடணும் அப்படின்ற அந்த நொறுக்கு தீனிகள்லாம் சாப்பிடணும் அப்படின்றது ஆர்வத்தை வந்து குறைச்சிரும். இப்போ மீல் மேக்கரில் இருக்கக்கூடிய புரதம் வந்து நம்மளுடைய உடல் எடையை குறைக்கக்கூடிய தன்மை கொண்டிருக்கு. அதனால எடையை குறைக்கக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கிறதால கார்போஹைட்ரேட்டுகளை விட சோயா துண்டுகளை ஜீரணிக்கிறதுக்கு நமது உடல் வந்து அதிக சத்துக்களை செலவிடும். இதை அடிக்கடி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் கரைவதோடு எடையும் குறையும். இப்போ இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் மூலமாக உடலில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள் வந்து நமக்கு ஆற்றலாக மாற்றப்படும். ஸோ கொழுப்புகள் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும்போது நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு விருப்பத்தோட உடல் எடையை விரைவாக குறைத்துக்கிறதுக்கெல்லாம் மீல் மேக்கர் வந்து ஹெல்ப் பண்ணும். ஹார்மோன் சமநிலையாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்மளுடைய உணவுகளில் மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். தொடர்ந்து சோயா துண்டுகளை உட்கொள்வது ஹார்மோன் சமநிலையை பராமரிக்குது. இதில் இருக்கக்கூடிய பைட்டோ ஈஸ்ட்ரோஜன் சீரான மாதவிடாய்க்கு உதவிகரமாக இருக்கும். PCOS மற்றும் மாதவிடாய் நின்றதுக்கு அப்புறம் அறிகுறிகளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் மீல் மேக்கர் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த ஹார்மோன் வந்து சமநிலையாக இருக்கிறதால அதன் மூலமாக உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்து ஏற்படாது. அதை கரெக்டாக ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு ப்ளஸ் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் பெற்று நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்கக்கூடியது மீல் மேக்கர் தான். மீல் மேக்கரில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் இருக்குது. இது நீரிழிவு, இருதய நோய்கள் மற்றும் சில வகையான புற்றுநோய்களினுடைய அபாயத்தை குறைக்கிறதாக கூறப்படுது. அதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளம், இதயம் சார்ந்த மூட்டு வலி, முடக்குவாதம் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நாள்பட்ட நோய்களை தீவிரமாக எதிர்த்து போராடி அந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கெல்லாம் மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். அதுக்கு காரணம் மீல் மேக்கர் நமக்கு தரக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அந்த அலர்ஜிக்கு எதிரான பண்புகள் தான். செரிமான அமைப்பு மேம்படுவதற்கு மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். மீல் மேக்கரில் குடலில் லாக்டோ பேக்கில்லி மற்றும் ஃபிஃபிட்டோ பாக்டீரியாவினுடைய அளவு அதிகரிக்கக்கூடிய சக்தி இருக்குது. ஸோ இந்த லாக்டோ பேக்கில்லி மற்றும் ஃபிஃபிட்டோ பாக்டீரியா இருக்குங்க இல்லையா, ஸோ இது ரெண்டுமே வந்து குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள். ஸோ இது வந்து அதிகப்படுத்தப்படும் போது குடலில் எந்த விதமான கழிவுகளும் தேங்காமல் நமக்கு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லாமல் வெளியேறிடும் கழிவுகள் எல்லாமே. இப்போ நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிப்போம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் உணவுகள் வந்து நமக்கு செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து முறையான அளவில் வெளியேற்றப்படும். இதனால் நமக்கு டைஜஷன் ப்ராசஸில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்கு நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய மீல் மேக்கரில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குடல்களில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவித்து நமக்கு உதவி பண்ணும். சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மீல் மேக்கர். மீல் மேக்கரில் இருக்கக்கூடிய ஐசோஃப்ளோவோன்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. சர்க்கரை நோயாளிகள் தங்கள் உணவில் சோயா துண்டுகளை அடிக்கடி சேர்ப்பதன் மூலமாக இன்னும் நிறைய பலன்களை பெறலாம் அப்படின்னு நிபுணர்கள் வந்து குறிப்பிடுறாங்க. ஸோ அவங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை விடுபடுவதற்கும் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் மீல் மேக்கரை சேர்த்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்குன்னு நினைச்சினாலும் மீல் மேக்கர் எடுத்துக்கலாம். மீல் மேக்கரில் இது போன்ற ஏனைய பண்புகள் நிறைந்திருந்தாலும் எந்த ஒரு புதிய உணவுகளையுமே நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் மீல் மேக்கரையுமே அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக
நிச்சயமாக நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் நலமோடு இருக்கலாம். உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் நிறைய நன்மைகளை பெற்று நலமோடு இருங்க. ஒரு 100 கிராம் மீல் மேக்கரில் 50 கிராம் அளவுக்கு புரதச்சத்து இருக்குது. ஸோ இது வந்து சிக்கன், மட்டன், முட்டையை விட அதிகமான புரதம் தான். சைவ உணவுகள் சாப்பிடுபவர்கள்லாம் நீங்கள் இந்த சோயா பீன்ஸ் சொல்லக்கூடிய இந்த மீல் மேக்கர் எடுத்துக்கிட்டு நலம் பெறலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.